அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் பலன்கள். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், பின் சகோதரன் சகோதரி ஸ்தானம். அதை விட நம்மளுடைய மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் செவ்வாய். அதனால தான் கும்பராசிக்காரர் எப்பவுமே ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, நம்மளால முடியும், சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற துணிவு இருக்கிறதுக்கு காரணமே இந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயினால தாங்க. சரிங்களா? இந்த செவ்வாய் இன்னொன்று பார்த்தோம்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியே வருவார், கர்மஸ்தானாதிபதி. சரிங்களா? நம்மளுடைய தொழில் நிர்ணயம் பண்ணுறதே 10ஆம் இடம் தாங்க. அதனால தான் நீங்கள் வண்டி வாகனம் இரும்பு இயந்திரம் அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு டெக்னிக்கலான ஒரு மருத்துவ சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட்டு, கட்டுமான சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே இந்த மகர ராசிக்காரரு இதில் ஒன்று அந்த தொழில் பண்ணுவாங்க இல்லையா, அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். புரியுங்களா? ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இப்படி தான் வீடு இருக்கணும், அப்படி தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும், இப்படி எதிர்கால திட்டங்களை அற்புதமான முறையில் தீர்மானிக்க தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான். அப்போது 10ஆம் அதிபதியாகவும் உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் எவ்வளோ முக்கியமானவர். சரிங்களா? வீரியம் இல்லையா, ஜெயம், சக்ஸஸ்ஃபுல் இல்லையா, அன்பு செலுத்தக்கூடியவங்களும் செவ்வாய் பகவான் தான். அன்பு காதலுக்கு காரகன் செவ்வாய். சரிங்களா? இப்போது இந்த செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அற்புதம் இல்லைங்களா? 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலேருந்து அதை விட இந்த 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்திற்கு போய் 7ஆம் பார்வையை அந்த 10ஆம் இடத்தை பார்க்குறது அற்புதம். அருமை அருமை. நிச்சயமாக இந்த நேரத்தில் தொழில் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். ஏற்கனவே ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியல, இடமாற்றம், அது மாற்றம் இது மாற்றம் எல்லாமே குடும்பத்தில் நடந்த குழப்பத்தினால மன நிம்மதி இல்லை, அன்பு வச்ச இடத்துல ஏமாற்றம், பாசங்கிறது தேடி வந்தது, அவங்க கடைசியில் நான் நம்பினதுனால இன்றைக்கி நம்மளை கண்டா விலைக்கு போகிறாங்க, விரும்பி வந்தவங்க சம்மந்தம் இல்லாமல் கோபப்பட்டு கலங்கி இன்றைக்கி விலைக்கு போகிறாங்க. இதனால் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நட்பு, ஒரு அன்பு வச்ச இடம் ஏமாற்றத்தை சந்திக்கிற போது நமக்கு அதில் இருந்து மீண்டு வர முடியாத சில ஒரு இழப்பு மாதிரி ஆகிப்போச்சுங்க. அதனால் வேலையில் கவனம் செலுத்த முடியல, வேலையில் அக்கறை எடுக்க முடியல, அதை விட எதிர்கால தேவைகளை நான் நிர்ணயிக்க முடியல, என்னமோ ஒரு வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு வெறுத்து போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் பல இழப்புகளை சந்தித்தோம், பல கசப்புகளை கடந்து வந்துட்டுருக்கிறேங்க, எப்போ சரியாகும் அப்படின்னு நினச்சி கேட்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிச்சயமாக ஒரு உற்சாகத்தை கொடுத்தே தீரும், சந்தோஷத்தை கொடுத்தே தீரும், மாற்றமே இல்லை. சரிங்களா? வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஏற்கனவே இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன், ஆனால் அந்த இடத்துல குடியிருக்க முடியல, எல்லாமே விரயமாகி போச்சு. இன்றைக்கி வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வேறு. எப்படியோ வாழ்ந்து சாதிக்கணும்னு நினச்சி ஒரு நல்ல உயர்வுக்கு வந்தங்க, அப்படியே சறுக்கி விட்ட மாதிரி மேலிருந்து ஒரு கோபுரத்தின் உச்சியில் இருக்கிறவங்கள தள்ளி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே தள்ளி விட்டு இன்றைக்கி நான் கீழே விழுந்துட்டுங்க, மீண்டு வர முடியல, முயற்சி எடுக்க முடியல. அதில் பார்த்தோம்னா 7.5 சனி, குடும்ப சனின்னு ஒரு சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கிறேங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் மிச்சம் வைக்க முடியலைங்க, வரவுக்கு மிஞ்சிய செலவுகளாக இருக்குது, வருமானம் வர்றது பத்த மாட்டேங்குது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, கடன் வாங்கியே இன்றைக்கி வட்டி கட்டுறதுக்கு கடனை வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையாக ஆகிப்போச்சுங்க. என்னங்க கடவுளை இப்படிலாம் இருக்குதுன்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு, கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். இன்னும் சொல்ல போனோம்னா சொந்த வீடு வாகனம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு முயற்சி எடுக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக எடுங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த 7.5 சனியில் குரு உங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்குது. ஏன்னா குரு சனியை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நமக்கு இந்த செவ்வாய் பயிற்சி இன்னும் பக்க பலம், ரொம்ப ஒரு ஸ்பீடு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேங்க, போகவே முடிய மாட்டேங்குது, ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், குறைந்த சம்பளம், அதிகமான படிப்பு படிச்சிருக்கிறோம், இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா ஒரு அனுபவ ரீதியில் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம இத்தனை காலம் வேலை செஞ்சு அந்த இடத்துல ஒரு நல்ல பேர் இல்லாத அளவுக்கு நம்மளை பேரை கெடுத்துட்ருக்குறாங்க. நாம் இருக்கக்கூடிய இடத்துல மற்றவங்க உட்காரணும்னு உட்கார்றாங்க, ஆரோக்கியம் கெட்டு போச்சு, நிம்மதி கெட்டு போச்சு, குடும்ப வாழ்க்கையில் எதிர்காலத்தை நினச்சி இன்றைக்கி எப்படி கடந்து வர்றதுன்னு நினச்சி பயமாக இருக்குது. உடல் ரீதியிலையும் இன்றைக்கி சில குறைகள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள் உருவாகிருக்குது.
மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்டே இருக்கிறோம், மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் முன்னேற்றம் கிடையாது. என்னதான் காரணம்னே தெரியல, என்னதான் நேரம்னே தெரியலைங்கன்னு நினச்சி தவிக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு சரிங்களா, செவ்வாய் பயிற்சி அற்புதமான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலத்தை உண்டாக்கிருச்சு. அப்போது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். சரிங்களா? படிக்கக்கூடிய மாணவி மாணவர்களுக்கு கல்வியில் நல்லா படிச்சுட்டு இருந்தேன், டாப் ரேஞ்சில் மார்க் வரக்கூடிய மார்க்கு இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. ஆனால் இந்த மார்க்கை வச்சு எதானால சக்ஸஸ் பண்ண முடியுமா, சாதிக்க முடியுமா, நான் நினைக்கக்கூடிய ஒரு காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு பயத்தில் இருப்பீங்க. அதெல்லாம் பயமே பட வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஒருவேளை சிலருக்கு நான் எதிர்பார்த்த மார்க் இல்லாதனால சம்மந்தமில்லாத ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க, நினச்ச மாதிரி இல்லை, இது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இடம் கொடுக்க வேண்டாங்க. இந்த நேரம் உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் படித்தாலும் அதில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா, அதாவது சிலர் ஒரு தொழில் ரீதியில் நமக்கு எதிர்பார்த்த ஒரு திருப்திகரமான ஒரு வேலை கிடைக்குமான்னு அதுக்குண்டான முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க. இல்லை ஒரு அரசாங்க வேலைக்கே முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஆனால் பார்த்தா ஒரு மார்க்கில் போயிடுச்சு, ஜஸ்ட்டில் போயிடுச்சு, ஒரு நுனியில் போயிடுச்சு, இப்படி தான் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு சரியாக எதுவுமே அமையலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் முருகரை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா ஜென்மத்தில் ராகு வேற உங்களுக்கு ஏற்கனவே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் பத்ரகாளி அம்மன் வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது நான் இத்தனை சாமி கோயில் சொல்கிறேன், ஆனால் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்றாவது ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு பிரார்த்தனைகள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி மன வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, குடும்ப வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாக்கும். தூர பிரயாணங்களால் நன்மைகள் உருவாகும். சம்மந்தமில்லாத இடத்துல வேலை செஞ்சிட்ருக்குறோம், சம்மந்தமில்லாத இடத்துல இருக்கிறோம், நிம்மதியே இல்லை, இடம் மாற்றங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு சிறப்பான ஒரு பொக்கிஷமான ஒரு அற்புதமான ஒரு இடம், ஒரு வேலை, ஒரு வாய்ப்பு, இல்லடம் இதெல்லாமே சுமூகமாக அமைய போகுதுங்க. சரிங்களா? திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கை நிச்சயமாக கைக்கூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக மொத்தத்தில் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. அற்புதமான எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி. ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் சரிப்படுத்தும். மன தைரியம் இழந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்களா, மனக்கவலையில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உருவாக்கும். சரிங்களா? இது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய நேரம். அப்போது இந்த பயிற்சியை சந்திரனன் ராசியை வச்சு நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். இந்த ராசி வச்சு பலன்களை நம்ம சொன்னதுனால இது கோட்சார் அடிப்படை ஆகும். சரிங்களா? இது ஓரளவுக்கு நிச்சயமாக வேலை செய்யும். இருந்தாலும் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தசாபுத்தி அந்தரம் லக்னம் ஆச்சுங்களா, லக்னம் பாவக பலன்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியுங்கிற காரணத்தினால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3 மட்டும் சொல்லுங்கள். உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, எந்த மாதிரி வாழ்க்கை அமையும், எதிர்கால வாய்ப்புகள், பண வரவு சார்ந்த விஷயங்கள், மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள், என்னென்ன யோகங்கள் இருக்குது எல்லா பலன்களையும் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலிமா கூட ஜாதக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் கும்பராசி என்பவரோட எதிர்காலம் செல்வாக்குமிக்க அதிர்ஷ்டமிக்க அற்புதமான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.